ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல கோவில்களின் நகரம்னு அழைக்கக்கூடிய கும்பகோணத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்துல 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பவம் ரயில்வே துறையில புதிதாக கேட் கீப்பர் வேலைக்கு வந்த நபருக்கு தான் நடந்திருக்கு. நள்ளிரவு நேரத்துல அந்த ஆள் இல்லாத ரயில்வே கேட் பகுதியில ரயில் அடிபட்ட ஒரு பெண்ணினுடைய ஆன்மா அந்த ரயில்வே ஊழியருக்கும் அவரோட மனைவிக்கும் என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சுங்கிற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா இந்த ஸ்டோரியை தனியா உட்காந்து படிக்கும்போது எனக்கே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகான ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1995 வருடம் கும்பகோணத்தை சேர்ந்த சக்திவேலுக்கும் அவரோட மனைவிக்கும் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அந்த சக்திவேலுவோட மகன் பிரபாகரன், அதாவது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும்போது இந்த பிரபாகரனோட அப்பா சக்திவேலுக்கு 30 வயது இருக்குமா. அந்த நேரத்துல தான் அவர் திருமணமும் செஞ்சிருந்திருக்காரு. இந்த சக்திவேலுவை பத்தி சொல்லணும்னா அவர் கும்பகோணத்துல படிச்சு முடிச்சுட்டு நிரந்தரமான வேலை எதுவும் கிடைக்காததால திருமணமும் ஆகாம இருந்திருக்காரு. இதனாலே சக்திவேல் ரொம்ப கவலையா இருந்திருக்காரு. நமக்கு 30 வயது ஆகியும் சரியான வேலை எதுவும் கிடைக்கலையேன்னு. அந்த சூழ்நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சக்திவேலுக்கு இந்தியன் ரயில்வேல வேலை கிடைச்சிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டோட பெர்மனன்ட் ஜாப். இதுதான் சக்திவேலோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அப்படி அவருக்கு வேலை கிடைச்சதுமே சக்திவேலுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீனு போட்டி போட்டுட்டு வந்திருக்காங்க. ஆனா சக்திவேலுக்கு அவரோட தூரத்து அக்கா பொண்ணு தேவிய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அவர் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி தேவிய பொண்ணு கேட்க சொல்லி இருக்காரு. இந்த தேவிய பத்தி சொல்லணும்னா தேவி ரொம்பவே அழகான பொண்ணு. +2 வரைக்கும் படிச்சுட்டு வீட்டோட இருந்திருக்காங்க. தேவியோட வீட்டுல மாப்பிள்ள சொந்தமாவும் ஆகி போயிட்டாரு. மேலும் கவர்மெண்ட் வேலை பாக்குறாருன்றனால தேவிய சக்திவேலுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களோட திருமணத்தின் போது சக்திவேலுக்கு 30 வயது இருக்கும், தேவிக்கு 20 வயது ஆயிருந்துச்சு. ஏறக்குறைய இவங்க 2 பேத்துக்கும் 10 வயசு வித்தியாசம் இருந்திருக்கு. தேவி சக்திவேல் மேல ரொம்பவே பாசமா இருந்திருக்காங்க. மேலும் அவர் மேல உயிரையே வச்சிருந்திருக்காங்க. அப்படி இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சக்திவேலுக்கு தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில இருக்க ஒரு லெவல் கிராசிங்ல கேட் கீப்பர் வேலை போட்டிருந்திருக்காங்க. இந்த புதுமண தம்பதிகள் 2 பேரும் அந்த ஏரியால இருக்க ரயில்வே குவார்டர்ஸ்க்கு போய் புது வாழ்க்கையை தொடங்கி இருக்காங்க. அந்த குவார்டர்ஸ்ல இருக்க வீடுகள்லாம் சின்ன சின்ன வீடுகளா, ஓட்டு வீடுகளா இருந்திருக்கு. அந்த பகுதி முழுக்க ஒரே மாதிரியான அமைப்புல 50 வீடுகள் இருந்திருக்கு. நிறைய வீடுகள் ஆளே இல்லாம காலியா தான் இருந்திருக்கு. இந்த சக்திவேலுவோட வேலை ரொம்பவே சாதாரணமான வேலை தான். ஒரு நாளைக்கு 4 முறை மட்டும்தான் அந்த கேட் வழியா ரயில்கள் கிடக்கும். அப்படி ரயில் வர்றதுக்கு முன்னாடி அந்த கேட்டை பூட்டுறதும், ரயில் போனதுக்கு அப்புறம் அந்த கேட்டை திறந்து விடுறதும் தான் அவரோட வேலையா இருந்திருக்கு. மேலும் ரயில் பாஸ் பண்ணும்போது இவர் பச்சை கலர் கொடியை காட்டணும். அதாவது இப்பதான் இந்த மாதிரி லைட் சிக்னல் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் கைகாட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கைகாட்டி கீழே இறங்குச்சுன்னா ரயில் வரப்போது, அது ஏறிடுச்சுன்னா எந்த ஒரு சிக்னலும் இல்லைன்னு அர்த்தம். மேலும் ட்ரெயின் பாஸ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அவரோட பச்சை கொடியை ஆட்டி காமிக்கணும். மற்ற நேரங்கள்ல அந்த ரயில்வே கேட் பகுதியில ஒரு ஈக்காக்கா கூட இருக்காது. அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த சின்ன அறைக்குள்ள உட்காந்து எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு போச்சுன்றதை என்ட்ரி போட்டுட்டு அந்த அறையிலே தான் இருக்கணும். அடுத்த ஷிஃப்ட் கேட் கீப்பர் வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு கிளம்பணும். அந்த சீனியர் கேட் கீப்பர் அந்த அறைக்குள்ள நிறைய சாமி படங்களை மாட்டி விட்டு இருந்திருக்காரு.
அப்போ சக்திவேல் அவர்கிட்ட, ஏனே உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமா, எதுக்கு இத்தனை சாமி படங்களை தொங்க விட்டுருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி, இந்த பகுதியில நிறைய கோர விபத்துகள் நடந்திருக்கு. நைட் ஷிஃப்ட்ல நானே நிறைய அமானுஷ்யங்களை சந்திச்சிருக்கேன். அதனாலதான் நான் இத்தனை சாமி படங்களை மாட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்னதும் சக்திவேல் அவரை அலட்சியமா பார்த்திருக்காரு. மேலும் அவர் ஒரு பயந்த சுபாவம் உடையவர்னு நினைச்சாரு. அப்படி வேலைக்கு சேர்ந்த சக்திவேலுக்கு அந்த வாரம் முழுக்க பகல் ஷிஃப்ட் தான் போட்டிருந்தாங்க. சக்திவேலுக்கு அந்த புதிய இடம் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. அந்த இடம் இவருக்கு மனசுக்கு அமைதியா தனிமையா உணர்ந்திருக்காரு. இவரோட கேட் பகுதியிலிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இரட்டை புளிய மரம் இருந்திருக்கு. 2 மரங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி வளர்ந்து மிக பெரிய மரங்களா காட்சி அளிச்சிருக்கு. அந்த கிராமத்து மக்கள் அந்த இடத்தோட அடையாளத்தை ரெட்டை புளிய மரம்னு தான் சொல்லுவாங்களாம். அந்த மரம் இருக்கிற பகுதியில பகல் நேரத்துல வர்றதுக்கு கூட அந்த கிராமத்து மக்கள் பயப்படுவாங்க. ஏன்னா நிறைய பேய் பிடிச்சவங்களோட ஆன்மாக்களை அந்த மரத்துல தான் ஆணி அடிச்சு அடக்கி வச்சிருந்தாங்க. அந்த மரத்துக்கு அடியில ஸ்டோன் பெஞ்ச், அதாவது சுமைதாங்கி கல்லு போடப்பட்டிருக்கும். அந்த மரத்துக்கு அடியில எப்போதுமே ஒரு அமைதியான சூழலோட குளிர்ச்சியான காத்து வீசுமா. சக்திவேலுக்கு அந்த மரத்தடியில் இருக்க ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து மதிய உணவு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்குமா. அப்படித்தான் ஒரு மதிய வேலையில அந்த மரத்தடியில் இருக்க அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஏய் ஏய்னு கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு சக்திவேல் சுத்தி முத்தி பார்த்திருக்காரு. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணோம். யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ மரத்துக்கு மேல இருந்து சாப்பாட குடுன்னு ஒரு குரல் கேட்டிருந்திருக்கு. டக்குன்னு மரத்துக்கு மேல பார்த்திருக்காரு. அந்த பகல் நேரத்திலையும் அடர்ந்த மரக்கிளைகளுக்கு நடுவுல கருப்பா ஒரு உருவம் சடசடையா முடிகளை வச்சுக்கிட்டு உக்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து பயந்து போன சக்திவேலு வேகமா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவரோட அறைக்கு வந்திருக்காரு. அப்படி அறைக்கு வந்த அந்த சக்திவேலு நம்ம பார்த்த காட்சி கனவா நனவான்னு குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. சரி, இனிமே அந்த மரத்தடியில போய் உட்காந்து சாப்பிட்றதையே தவிர்த்தரணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அன்று சாயங்காலம் ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனவரு அவரும் அவரோட மனைவியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கட்டில்ல போய் படுத்து தூங்கி இருக்காங்க. இவங்க படுத்திருக்கிற அந்த கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு ஜன்னல் ஒண்ணு இருக்குமா. அந்த ஜன்னலுக்கு பின்பக்கம் ரயில்வே டிராக்குகள் போய்கிட்டு இருக்கும். இரவு நேரத்திலையும் ட்ரெயின் கிராஸ் பண்ற சத்தம்லாம் கேக்குமா. அந்த சத்தமும் இவங்களுக்கு பழகி இருந்துச்சு. அப்படி இவங்க 2 பேரும் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு 1 மணி இருக்கும். இவங்க வீட்டு ஜன்னல் கதவை யாரோ வந்து தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு சக்திவேல் முழிச்சறாரு. ஆல்ரெடி இவங்க புதுமண தம்பதிகள்ன்றனால பக்கத்துல அவரோட மனைவி நல்லா டயர்ட்ல அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் முழிச்சு கட்டில்ல உட்கார்ந்துருக்காரு. அப்போ மறுபடியும் அந்த ஜன்னலை யாரோ படபடன்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. உடனே சக்திவேல் சத்தமா யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெண்ணோட குரல் என்னோட மகன் இருக்கானான்னு கேட்டிருக்கு. உடனே சக்திவேல் யாரு மாணிகி, எதுக்குமா வீட்டுக்கு பின்னாடி நின்னு கேக்குறன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த குரல் ரமேஷ் இருக்கானான்னு கேட்டிருக்கு. உடனே சக்திவேல் ரமேஷும் இல்ல மகேஷும் இல்ல, போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கத்தி இருக்காரு. உடனே அதுக்கு அந்த குரல் கதவை திறன்னு கத்தி இருக்கு. சக்திவேலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, அது ஏதோ ஒரு ஆன்மான்னு. உடனே சக்திவேல் கெடு விளக்கமாத்த போறியா என்ன சொல்றன்னு கத்தி இருக்காரு. அந்த ஆன்மா ஈன சுரத்துல ஆன்னு கத்திக்கிட்டே தூரமா போயிருக்கு. அந்த சத்தம் இவருக்கு தெளிவா கேட்டிருக்கு. இப்போ சக்திவேல் வேற ஏதாவது சத்தம் கேக்குதான்னு தூங்காம முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தவரு கொஞ்ச நேரத்திலே அசந்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில எழுந்திருச்ச சக்திவேல் நேத்து நைட்டு நடந்த சம்பவத்தை மனைவி கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனா வேணா சொன்னா அவ பயந்துருவாளேன்ட்டு அந்த விஷயத்த அப்படியே மறைச்சிடுறாரு. அவர் மனைவி கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லாம வேலைக்கு கிளம்பிடுறாரு. இப்படியே சில நாட்கள் கடந்திருக்கு. அடுத்த வாரம் சக்திவேலுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டிருந்திருக்காங்க. அப்படி அவர் கிளம்பும் போது அவரோட மனைவி கிட்ட, நான் வேலைக்கு கிளம்புறேம்மா, நீ வீட்டை பூட்டிட்டு பத்திரமா இரு, ஏன்னா இந்த பகுதி ரொம்பவே மோசமான பகுதின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு கிளம்பிடுறாரு. இவர் கேட்டுக்கு போனதும் பகல் ஷிஃப்ட் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கேட் கீப்பர் பொறுப்புகளை எல்லாம் இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. சக்திவேலுக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்காக அந்த அறையோட வாசல்ல சேர போட்டு உட்காந்து ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. முதல்ல வந்த 2 ட்ரெயினுக்கு கேட்டை போட்டு திறந்தும் விட்டு இருந்திருக்காரு.
பச்சை கொடியும் காட்டியிருக்காரு. நள்ளிரவு 2 மணி இருக்கும். அங்க வெளியில பனி அதிகமா பெஞ்சதுனால அந்த அறைக்குள்ள போய் சேர போட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்படி உட்கார்ந்தவரு அவரை அறியாமலே அசந்து தூங்கிடுறாரு. அப்படி அவர் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட தோள்கள்ல யாரோ கைய வச்சு அழுத்தி ட்ரெயின் வந்துருச்சு நாங்க கிளம்புறோம்னு சொன்ன மாதிரி கேட்டு இருந்திருக்கு. உடனே சக்திவேல் பதறி போய் முழிச்சிருக்காரு. அப்படி முழிச்சவரு அந்த கைகாட்டி சிக்னலை பார்த்திருந்திருக்காரு. அதுல ட்ரெயின் வர்றதுக்காக சிக்னல் போடப்பட்டிருந்திருக்கு. அதை பார்த்து பதறி போன சக்திவேலு, ஐயோ ட்ரெயின் வர்ற நேரத்தில் நம்ம எப்படி இப்படி அசந்து தூங்கணும்னு தெரியலையேன்ட்டு 2 கேட்டையும் பூட்டிட்டு அந்த கொடியை எடுத்துட்டு அங்க நின்று இருந்திருக்காரு. யார் நம்மளை எழுப்பி இருப்பாங்கன்ற யோசனையோட நின்று இருந்திருக்காரு. அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போனதுக்கு பிறகு மறுபடி வந்து அவரோட அறையிலே உட்கார்ந்துருக்காரு. மறுநாள் காலையில அவரோட சீனியர் கேட் கீப்பர் வந்ததும் அவர்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு அவரோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு சக்திவேல் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி வீட்டுக்கு போனவர் தன்னோட மனைவி கிட்ட, நைட்டு நான் எப்படி அசந்து தூங்குனேன்னு தெரியலமா, இனிமே நைட் ஷிஃப்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பா பிளாஸ்க்ல டீயை ஊத்தி கொடுத்து விடுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல அன்று சாயங்காலம் அவரோட மனைவி தேவி அவருக்கு பிளாஸ்க்ல டீ போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ சக்திவேல் நைட் டியூட்டி அட்டன் பண்ணியிருக்காரு. அன்று இரவு முழுவதும் தூங்காம இருக்கிறதுக்காக தூக்கம் வர்ற நேரத்துல எல்லாம் அந்த பிளாஸ்க்ல இருக்க டீயை குடிச்சுக்கிட்டு முழிச்சே உட்கார்ந்து இருந்திருக்காரு. சிக்னல்களை கரெக்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ நள்ளிரவு 2 மணி இருக்கும். ட்ரெயின் வர்ற சிக்னல் விழுந்திருக்கு. இப்போ சக்திவேல் வேகமா போய் அந்த 2 கேட்டையும் பூட்டிட்டு கொடிகளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து நின்றுருந்திருக்காரு. அப்போ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரெயின் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. அப்படி ட்ரெயின் வேகமா வந்துகிட்டு இருக்கும்போது சக்திவேல் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல அந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட்ல அதே டிராக்ல சேலை கட்டிய ஒரு பெண்மணி அந்த ட்ரெயினை நோக்கி ஓடி வர்றத பார்த்திருக்காரு. அதை பார்த்த சக்திவேலுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன பண்றதுன்னு தெரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருந்திருக்காரு. அட் a fraction of secondல அந்த ட்ரெயின் அந்த பெண்மணி மேல சடார்னு மோதி இருக்கு. அந்த பெண்மணியை மோதின விசையில அந்த ட்ரெயின் அப்படியே கிராஸ் ஆகி போயிருக்கு. இப்போ சக்திவேல் அந்த அறைக்குள்ள போய் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணு அடிபட்டு விழுந்த இடத்தை நோக்கி போயிருக்காரு. சரியா அந்த பொண்ணு ட்ரெயின்ல மோதின இடத்துக்கிட்ட டார்ச் லைட் அடிச்சு பார்த்திருக்காரு. அந்த இடத்துல எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்ததுக்குண்டான தடயமே தெரியல. அந்த இடத்தை சுத்திலும் டார்ச் லைட் அடிச்சு சுத்தி முத்தி தேடி பார்த்திருக்காரு. ஆனா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததுக்குண்டான ரத்த கரைகளோ சதை துண்டுகளோ துணிமணிகளோ இல்லாம இருந்திருக்கு. ஒருவேளை அந்த பெண்ணை ட்ரெயின் மோதினதுல எங்கேயாவது தூக்கி எரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகத்தோட டார்ச் அடிச்சுக்கிட்டே ஒரு 100 மீட்டர் வரைக்கும் போய் பார்த்திருக்காரு. எதுவுமே இல்ல. அப்போ கண்ணால பார்த்த ஒரு விஷயம் எப்படி பொய்யா இருக்கும்னு யோசிக்கிறாரு. குழப்பத்தோட மறுபடி கேட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு பக்கத்து டிராக்ல அந்த சேலை கட்டிய பெண் நடந்து போறது தெரிஞ்சிருக்கு. அத பார்த்த சக்திவேலு, ஏய் யார்மா நீ, எதுக்காக நைட் நேரத்துல இந்த ரயில்வே டிராக்ல அலைஞ்சுகிட்டு இருக்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. இப்போ அவர் கூப்பிட்டதும் அந்த பெண் திரும்பி சக்திவேலை பார்த்திருக்கு. சக்திவேலோட இதய துடிப்பே நின்றும் போல அந்த அளவுக்கு அவர் பார்த்த காட்சி அள்ளு விட்டுருக்கு. என்ன காரணம்னா அங்க நடந்து போயிட்டு இருந்தது பெண்ணே கிடையாது, அது ஒரு பேய். முகமெல்லாம் ரத்த காயங்களோட கண்ணுல கருவிலேயே இல்லாம பார்க்கிறதுக்கே பயங்கர கொடூரமா இருந்திருக்கு. அதை பார்த்த சக்திவேலு பதட்டத்தோட ஓட்டமும் நடைமா ஓடி வந்து அவரோட அறைக்கு வந்திருக்காரு. சக்திவேலுக்கு இப்போ பயத்துல கை காலெல்லாம் நடுங்கி இருக்கு. சாமி படங்களுக்கு முன்னாடி நின்னு சாமிகளை கும்பிட்டுருக்காரு. அப்படி சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு விபூதியை எடுத்து பூசிக்கிட்டு விடிய விடிய தூங்காம அந்த அறைக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு. பொழுது விடிஞ்சதும் ஷிஃப்ட் மாத்திரக்காக அந்த சீனியர் கேட் கீப்பர் வந்திருக்காரு. சக்திவேல் அவர்கிட்ட நேத்து நைட்டு நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கேட் கீப்பர், தம்பி எனக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, அதனாலதான் இரவு நேரத்துல பெரும்பாலும் நான் அங்கிட்டு இங்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வீட்டுக்கு வந்த சக்திவேல் தன்னோட மனைவி கிட்ட நேத்து நைட்டு நடந்த சம்பவங்களை பத்தி சொல்லலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனா அடுத்த நொடியே அவர் என்ன யோசிச்சார்னா, பெரும்பாலான நேரங்கள்ல தேவி தனியா தான் இருப்பா, இந்த மாதிரி விஷயங்களை தேவி கிட்ட சொன்னா பயந்துருவாளோன்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த சொல்லாம அப்படியே மறைச்சிருக்காரு. அதற்கு பிறகு இரவு ஷிஃப்ட்டுக்கு செல்லும் போதெல்லாம் அவரோட குலதெய்வத்தை நினைச்சு சாமியை கும்பிட்டு போயிருக்காரு. அதற்கு பிறகு அவருக்கு எந்த ஒரு அமானுஷ்யமும் தட்டுப்படல. இப்படி இவங்களோட வாழ்க்கை நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சக்திவேலுக்கு பகல் ஷிஃப்ட் போட்டிருந்தாங்க. அவரு ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவி கிட்ட மட்டன் எடுத்து கொடுத்து, சமைச்சு வைமா நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பியிருக்காரு.
அப்படி இவர் அங்க ஷிஃப்ட்டுக்கு போன நேரம் தண்டவாளங்களை ரிப்பேர் பார்க்கறதுக்காக ஜங்ஷன்ல இருந்து ஒரு 5 தொழிலாளர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து சக்திவேலும் எந்தெந்த இடத்துல கல்லு கொட்டணும், எந்த நட்டை டைட் வைக்கணும்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. இங்க வீட்டுல அவரோட மனைவி மட்டன் குழம்புலாம் தயார் பண்ணி வச்சுட்டு இன்னும் நம்ம கணவர் வரலையேன்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ரொம்ப நேரம் ஆகியும் சக்திவேல் வீட்டுக்கு வராததால வேகமா சாப்பாடு குழம்பு வறுவல்லாம் ஒரு கூடையில எடுத்து வச்சுக்கிட்டு கணவருக்கு கொடுக்கறதுக்காக நடந்து வந்திருக்காங்க. அப்படி அவங்க வரும்போது அந்த ரெட்டை புளிய மரத்தை கடந்துதான் அந்த கேட்டுக்கு வந்தாகணும். சரியா அந்த மரத்துக்கிட்ட வரும்போது சூறாவளி காத்து மாதிரி வீசி இருக்கு. அது தேவியோட கண்ணுல தூசி அள்ளி எரிஞ்சிருக்கு. இப்போ தேவி தட்டு தடுமாறி நடக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த சாப்பாடு கூடைய பிடிச்சு யாரோ இழுத்து தேவிய தரையோட தள்ளி விட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. சாப்பாடு கூட கீழே விழுந்து குழம்பு சாப்பாடு வறுவலெல்லாம் கீழே கொட்டி இறஞ்சு கிடந்திருக்கு. அப்போ தேவிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, யார் நம்மளை பிடிச்சு தள்ளி விட்டுருப்பாங்கன்னு அதிர்ச்சியோட பார்த்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஓய் ஓய் அப்படின்னு யாரோ கத்துன மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. காத்து வேற சூறாவளி காத்து மாதிரி பேய் காத்து அடிச்சிருக்கு. இப்போ பயந்து போன தேவி கூட எடுக்காம கொஞ்சம் தூரம் போய் நின்னு திரும்பி பார்த்திருக்காங்க. அந்த இடத்துல பன்னி மாதிரி ஒரு கருப்பான உருவம் கீழே விழுந்த அந்த குழம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த தேவி பயந்து போய் ரயில்வே கேட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. அப்படி தேவி ரயில்வே கேட்டுக்கு வரும்போது சக்திவேலு தன்னோட கை கால்களை எல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்திருக்காரு. அப்படி தேவி கீழே விழுந்ததுல அவங்களோட கை கால்கள் பூரா சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட மனைவி கை கால்கள் எல்லாம் காயங்களோட எதையோ பறி கொடுத்த மாதிரி வர்றாளேன்றத பார்த்த சக்திவேல், என்ன தேவி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கேன்னு கேட்டிருக்காரு. இப்போ தேவிக்கு பதட்டத்துல பேச்சே வரல. உடனே அறைக்குள்ள கூட்டிட்டு போய் சேர்ல உட்கார வச்சு ஃபேனை போட்டுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ தேவி கிட்ட என்னம்மா என்னாச்சு சொல்லுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தேவி என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க நீங்க ரொம்ப நேரம் ஆகியும் சாப்பிட வராததால நானே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு கூடையில போட்டு கொண்டு வந்தேன். அந்த ரெட்டை புளிய மரத்துக்கிட்ட வரும்போது யாரோ என் பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சாப்பாடு கூடைய பிடிச்சு விக்குன்னு இழுத்துட்டு என்னை யாரோ பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. சாப்பாடெல்லாம் கீழே கொட்டி இறஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பெரிய சைஸ்ல பன்னி மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த உருவம் அந்த கீழே சிந்தின சாப்பாட்டை சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கு சக்திவேல் தேவிய பயங்கரமா திட்டிருக்காரு. உன்னை யார் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னது, இனிமே இந்த மாதிரி ஒத்த சத்தையில சாப்பாடு கொண்டு வர்றத விட்டுருன்னு சொல்லியிருக்காரு. நான் தான் வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்லன்னு சத்தம் போட்டிருக்காரு. சரி வா வீட்டுக்கு போகலாம்னு அவரோட சைக்கிள்ல தேவிய கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. சரியா அந்த ரெட்டை புளிய மரத்துக்கிட்ட இவங்களோட சாப்பாடு டிஃபன் பாக்ஸும் கூடையும் விழுந்து கிடந்திருக்கு. அந்த இடத்துல சாப்பாடு குழம்பெல்லாம் சிந்தினதுக்கு உண்டான தடயம் கூட இல்லாத அளவுக்கு சுத்தமா தொடச்சி எடுத்த மாதிரி இருந்திருக்கு. உடனே சக்திவேல் அந்த ரெட்டை புளிய மரத்துக்கிட்ட சைக்கிளை நிறுத்திட்டு அந்த கூடை டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ மனைவியை சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்ச சக்திவேல், சரிமா வீட்டை பத்திரமா பூட்டிக்க, நான் சாயங்காலம் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு டியூட்டிக்கு கிளம்பி போயிருக்காரு. இவர் வேலைக்கு கிளம்பினதுக்கு பிறகு தேவி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. அப்போ வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. தன்னோட கணவர் தான் ஏதோ பொருளை மறந்து வச்சுட்டு போயிருப்பாரோன்ட்டு வேகமா கதவை திறந்து பார்த்திருக்காங்க. வெளியில கருப்பு கலர் சேலை கட்டிய ஒரு பெண் நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. தேவி அவங்க கிட்ட யார் நீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த உருவத்தை பாக்குறதுக்கு தேவிக்கு அது ஒரு பிச்சைக்காரி உருவம் மாதிரி இருந்திருக்கு. அது தன்னோட முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கே வித்தியாசமா இருந்திருக்கு. இப்போ அந்த உருவம் தேவியை நோக்கி நெருங்கி வந்திருக்கு. அது வரைக்கும் தான் தேவிக்கு நினைவுல இருக்கான். ஆனா அதற்கு பிறகு அந்த உருவம் தேவியோட உடம்புல புகுந்திருக்கு. தேவிய அந்த உருவம் பொசஸ் பண்ணிருது. வீட்டுக்குள்ள வந்த தேவி மஞ்சள் கிழங்க உரசி முகம் கை கால்களுக்கெல்லாம் போட்டு குளிச்சுட்டு மஞ்சேர்னு வெளியே வந்திருக்காங்க. கருப்பு கலர் சேலை கட்டிக்கிட்டு நெத்தியில கண்மையால பெரிய பொட்டு ஒண்ணு வச்சிருந்திருக்காங்க. தலை நிறைய மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு கட்டில போய் உக்காந்துருக்காங்க. சாயங்காலம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த சக்திவேல் தன்னோட மனைவியை பார்த்து பேரதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா தேவியோட நடவடிக்கைகள் எல்லாமே வித்தியாசமா இருந்திருக்கு. என்ன காரணம்னா, சக்திவேல் எப்பவுமே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தார்னா தேவி டவலை கொடுத்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காபி சூடு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு தேவி வழக்கத்துக்கு மாறா கருப்பு கலர் புடவையை அணிஞ்சுக்கிட்டு கட்டில உட்காந்து சக்திவேலையே வித்தியாசமா பார்த்திருக்காங்க.
தேவி இந்த நிலையில பார்த்த சக்திவேலு என்னம்மா வேஷம், எதுக்கு இப்படி இருக்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தேவி, என்னது வேஷமா, நான் எப்பவுமே இப்படித்தாண்டா இருப்பேன் அப்படின்னு கணவரை மரியாதை இல்லாம பேசியிருக்காங்க. தேவி இந்த மாதிரி பேசுனதும் சக்திவேலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. தன்னோட மனைவிக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, அதனாலதான் இவ இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறான்றத புரிஞ்சுக்கிறாரு. தன்னோட மனைவிக்கு எதனால இப்படி ஆச்சு அப்படின்ற குழப்பத்தோட சேர்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தேவி வேகமா எழுந்திருச்சு சமயக்கட்டுக்குள்ள போய் சாப்பாடு மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய தாம்பாள தட்டுல கொட்டி மொத்த குழம்பையை ஊத்தி உருண்டை உருண்டையா உருட்டி சாப்பிட்டுருக்காங்க. சக்திவேல் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி மொத்த சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்ச தேவி கட்டில்ல போய் படுத்து அரைக்கி மாதிரி கொரட்டை விட்டு தூங்கியிருக்காங்க. தன்னோட மனைவியோட இந்த மாற்றத்தை பார்த்து பதறி போன சக்திவேல் என்ன பண்றதுன்னு தெரியாம தரையில பாய விரிச்சு படுத்திருந்திருக்காரு. பொழுது விடியட்டும், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசனையிலே தூங்கியிருக்காரு. நள்ளிரவு 12 மணி இருக்கும். சக்திவேல் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த வீட்டு கதவை யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. படக்குன்னு முழிச்சு பார்த்திருக்காரு. அவரோட மனைவி தேவி கதவை திறந்துகிட்டே இந்தா வந்துட்டேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே ஓடுறாங்க. சக்திவேல் வேகமா எழுந்திருச்சு தேவி பின்னாடியே ஓடி இருக்காரு. அப்போ தேவி ஓட்டமா ஓடி இருக்காங்க. ஆனா சக்திவேலால தேவியோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து ஓட முடியல. அப்படி ஓடி வந்த தேவி ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி அந்த ரயில்வே ட்ராக்ல ஓடி இருக்காங்க. சக்திவேலும் தேவிக்கு பின்னாடியே விரட்டிக்கிட்டு ஓடி இருக்காரு. அதை பார்த்த அந்த கேட் கீப்பர் எதுக்காக சக்திவேல் இந்த இரவு நேரத்துல இப்படி ஓடுறாருன்னு அவரும் பின்னாடியே ஓடி வந்திருக்காரு. இப்போ கேட் கீப்பரும் சக்திவேலும் வேகமா ஓடி போய் தேவியை பிடிச்சிருக்காங்க. இவங்க போய் பிடிச்சதும் தேவி பயங்கரமா கத்தி இருக்காங்க. என்னை விட்டுருங்க, நான் என்னோட மகனை பார்க்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே சக்திவேல் தேவியோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சிருக்காரு. அதுக்கு தேவி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. என்னோட மகனை பார்க்கணும், என்னை விடுங்க, என்னோட மகனை நான் போய் பார்க்கணும், என்னை விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு வழியா அந்த கேட் கீப்பரும் சக்திவேலும் தேவியை இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க கேட்டு கிட்ட வந்ததும் அந்த கேட் கீப்பர் கிட்ட சக்திவேல் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, நாளைக்கு நான் வேலைக்கு வரமாட்டேனே, இதை நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லிருங்க, என்னோட மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதை ஓட்டுறதுக்கு எங்க சொந்த ஊருக்கு போறோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கேட் கீப்பர், இதுக்காக எதுக்கு ஊருக்கு போறீங்க, பக்கத்து கிராமத்துல நாகம்மா கோயில் ஒண்ணு இருக்கு, அந்த கோயில் பூசாரி பேய் ஓட்டுறதுல சிறந்தவர், அவர்கிட்ட கூட்டிட்டு போனா இதுக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு சக்திவேல் தேவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. மறுநாள் காலையில விடிஞ்சதும் சக்திவேல் போன் பண்ணி அவர் குடும்பத்தார் எல்லாருக்கும் விஷயத்த சொல்லியிருக்காரு. இவங்க குடும்பத்தார் எல்லாரும் அடிச்சு பிடிச்சு அந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. தேவிய அந்த நாகம்மா கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா தேவி கோவிலுக்கு வரமாட்டேன்னு பயங்கரமா அடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு வழியா தேவிய சைக்கிள் ரிக்ஷால ஏத்தி வச்சு அந்த நாகம்மா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி அவங்க அந்த நாகம்மா கோயிலுக்கு போனதும் அந்த கோவில் பூசாரி தேவிய தரையில உட்கார வச்சு, ஏய் யார் நீ, எதுக்காக இந்த சின்னஞ்சிறுசுகளோட வாழ்க்கையில விளையாடுறன்னு கேட்டிருக்காரு. இப்போ தேவி உடம்புல இருந்த ஆன்மா பேச ஆரம்பிச்சிருக்கு. என்னோட பேரு வனஜா, என்னோட ஊரு பக்கத்து ஊர் தான், என்னோட மகன் என் மேல பாசமா இருந்தான், அவனுக்கு நான் கல்யாணம்லாம் பண்ணி வச்சேன். ஆனா பொண்டாட்டி வந்த பிறகு அவளோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கண்டுக்காம விட்டுட்டான். என்னோட மருமக என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினா, அதை தாங்க முடியாம தான் ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கு. அப்ப இருந்து என்னோட ஆன்மா இந்த பகுதியில தான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஒரு மதிய நேரத்துல இந்த பொண்ணு தனியா அந்த பக்கம் வந்துச்சு, அப்பதான் இவ உடம்புக்குள்ள நான் புகுந்தேன்னு சொல்லியிருக்கு. பிறகு அந்த ஆன்மா ஆசைப்பட்டு கேட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி வாங்கி கொடுத்துட்டு தேவி உடம்புல இருந்து விரட்டியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு சக்திவேல் அந்த வேலையே வேணாம்னு எழுதி கொடுத்துருக்காரு. கும்பகோணத்துக்கு போய் வேற வேலையில சேர்ந்திருக்காரு. அதற்கு பிறகுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் பிரபாகரன் பிறந்திருக்காரு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.